ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. கண்டிப்பாக நம்ம ஐஃபோனில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து பண்ணுவோம். ஸோ இப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் ஐஃபோனில் வீடியோ மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகுது, ஆனால் வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த இஷ்யூவை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது ஐஃபோனில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி இந்த ரெக்கார்ட் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அப்படி ரெக்கார்ட் பண்ணுறப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த ரெக்கார்ட் ஐக்கனை அப்படி கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த இடத்துல பாருங்க மைக்ரோஃபோன் ஐக்கன் ஒன்று காட்டி மைக்ரோஃபோன் ஒன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் ஆஃப் அப்படின்னு இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களால் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது, அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகாது, வீடியோ மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல ஆன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா உங்களால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸுமே ரெக்கார்ட் ஆகிக்க முடியும். ஸோ இப்படித்தான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகாமல், அதாவது ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகாமல் இருக்குமா இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.